வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2024 கேட்ட கேள்வி. 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடைகளிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நிகழ்தகவோட ஃபார்முலா என்னன்னா P of A equal to N of A by N of S. இதுல ஏங்கிறது சாதகமான நிகழ்வுகள், எஸ்ங்கிறது மொத்த நிகழ்வுகள். இப்ப நமக்கு 3 பகடைகளை ஊட்டுறாங்க ஒண்ணு போல. அந்த எல்லா பகடையிலையுமே நமக்கு ஒரே எண் வரணுமா? இப்ப 1 வந்துச்சுன்னா 3லயுமே 1 1 1 வரணும். இதே 2னா 2 2 2 வரணும். இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு N of Sங்கிறது மொத்த நிகழ்வு. அதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா 6 பவர் n. இங்க நமக்கு n அப்படிங்கிறது எத்தனை பகடையோ அதை போடணும். நமக்கு கேள்வியில 3 பகடை கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன போடலாம்னா 6 பவர் 3 போட்டுக்கலாம். 6 பவர் 3னா 6 × 6 × 6ன்னு அர்த்தம். அப்ப நமக்கு N of Sங்கிறது 6 × 6 × 6ன்னு வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு N of A தேவை. ஏங்கிறது சாதகமான நிகழ்வு. இப்ப நமக்கு எல்லா படையிலுமே ஒரே எண் கிடைக்கணும் அப்படின்னா என்ன வரலாம்? 1, 1, 1 வரலாம். இல்லைன்னா 2, 2, 2 வரலாம். இல்ல 3, 3, 3 வரலாம். இதே மாதிரி 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். இந்த 6 தான் வர முடியும். அப்ப நமக்கு N of Aங்கிறது மொத்தம் 1 2 3 4 5 6 6 தான். இப்ப நமக்கு N of Aயும் கிடைச்சிருச்சு, N of Sம் இருக்கு. நம்ம இதுல அப்ளை பண்ணலாம் பாருங்க. N of A நமக்கு 6 இருக்கா, 6 போட்டுக்கலாம். பை N of Sங்கிறது 6 × 6 × 6 தானே, 6 × 6 × 6. இப்ப நம்ம ரெண்டையும் கட் பண்ணலாமா? 4 6 6 4 6 6. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா மேல 1 வருது, இங்க நமக்கு 6 6 36 வரும். அப்ப நமக்கு கிடைச்ச நிகழ்தகவு 1/36. இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட நிகழ்தகவு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.